Hello viewers, welcome to Formal Cooking. இன்னைக்கு நம்ம சேனலில் வியூவர்ஸ் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 125 ml. அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு சைடில் வச்சுடுங்க. அது தண்ணி நல்லா அப்சார்ப் பண்ணட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 250 ml. இதெல்லாம் சேர்ந்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 6 to 7 minutes குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதோட பதம் செக் பண்ணுனீங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு பார்க்கணும். தண்ணி விட்டு ஒரு சின்ன பவுல்லையோ பிளேட்லையோ அதை வச்சுக்கோங்க. அதை வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையாமல் கையில் எடுக்க வரும். நம்ம பால் பண்ணுற மாதிரி ஆகும். இதுதான் நம்ம கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க ஜெலட்டினை இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகிருக்கு. எல்லாமே ஜெலட்டின்னு பாருங்கள், நல்லா இருக்கு. இப்போது நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 minutes கொதிக்க விடுங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1 டீஸ்பூன் அளவுக்காச்சு நம்ம வந்து இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சமாச்சு டேஸ்ட் கொடுக்கும். 2 minutesக்கு அப்புறமா பாருங்கள், இது எப்படி ரெடியாகி வந்திருக்கு. இதை வந்து இப்போ நான் ஒரு 3 different பவுல்ஸில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக செப்பரேட் பண்ண போகிறேன். இப்போ இதில் கலர் சேர்த்துக்கலாம். 3 to 4 சொட்டு போதும். ஜாஸ்தி போட்டால் நிறைய கலர் ஆகிடும். இதை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான மோல்டில் நீங்கள் அதை சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours மினிமம் வைங்க. இப்போது எக்ஸாக்டாக 2 hours ஆகிருக்கு. இப்போ எல்லாம் கரெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பீசஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் நைஃபை வச்சு எடுங்க. ஒரு 2 seconds அளவுக்கு வச்சு எடுத்திங்கன்னா பீசஸ் பண்ண வரும். பாருங்கள், இப்போ நம்ம பீசஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா அது வந்து சுகரில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி கேண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மல் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.